கேரளால அந்த அவர்கள் இயற்றிய மதுவிலக்கு சட்டத்தை உச்சநீதிமன்றம் ஏற்று இருக்கிறது. உம்மன் சாண்டி அரசு செய்தது சரின்னு சொல்லி இருக்கு. அதை பார்த்து பீகார் அரசு, நிதிஷ்குமார் அரசு மதுவிலக்க கொண்டு வருது. தமிழ்நாட்டில் ஓராண்டு காலமாக இந்த பிரச்சனையை பற்றி பேசாத கட்சிகள் இல்ல, அவர்கள் செய்யாத போராட்டம் இல்ல. ஆனால் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இதை பற்றி தன் கருத்து இதுதான் என்று ஏன் அவர் பேச மறுக்கிறார்? நாஞ்சில் சம்பத்தை கேட்கிறார். அதுக்கு சாத்தியம் இருக்கா? சாத்தியம் இல்லாத ஒண்ணு ஏன் கேக்குறீங்க? அப்போ சாத்தியம் இல்லாத ஒண்ணுதான் கேக்குறாங்க இன்னைக்கு. இல்ல நீங்களே கேக்குறீங்களே, சாத்தியம் இல்லாத நான் எனக்கு அது நடந்தா நல்லதுதான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன், இது ஒரு நல்லதுன்னு நினைக்கிற ஒண்ணு ஏன் இது ஒரு சமூக தீமை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். மத அமைப்புகள் வலியுறுத்தணும், தொண்டு நிறுவனங்கள் வலியுறுத்தணும். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து இதை பத்தி எந்த கருத்துமே வராது அப்படின்னு சொல்லுவீங்களா? அதுக்கு ஒரு நேரம் வருமானா அதையும் அம்மா தான் செய்வாங்கன்னு சொல்றேன்ல. நான் அந்த நேரம் எப்போ வரும்? எப்போ வரணும்னு சொன்னா எங்க கையில அதிகாரம் வரும் பொழுது வரும். இப்பவே அதிகாரம் இருக்கே, செய்யலாம். இப்ப மாநில அரசுக்கு என்னங்க அதிகாரம் இருக்கு? மதுவிலக்கு வேணான்னு சொல்ற அரசு உம்மன் சாண்டி அரசு மாநில அரசு தான், நிதிஷ்குமார் அரசு மாநில அரசு தான். ஏன் இவங்க செய்யலாமே? தமிழ்நாட்டு அரசுக்கு அதிகாரம் இல்லையா என்ன? மாநில அரசின் கட்டுப்பாட்டுல தானே அது வருது.